ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 21/1/2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை, உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம் இருப்பு 4 நாழிகை 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:19 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:32 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று இரவு 7:39 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 3:19 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 3 மணி 8 நிமிடங்கள் வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 2:32 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:32 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம், பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் செவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாதுளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தாலும் குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், தேவையற்ற விவாதங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும். மற்றபடி தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு லாபகரமான ஒரு செய்தி அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பான நாள். ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார்.
ராகுவோட இணைஞ்சாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் என்ன பெரிய விசேஷம், குரு பகவானின் 9ஆம் பார்வை அங்கே விளையாடுறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்தாலும் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புகள் அதிகரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்புவது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாடா அப்படிங்கிற ஒரு அமைதியான ஒரு போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்தினாலே கொஞ்சம் மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தாலும் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஏற்கனவே அங்கே கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் குரு பகவானின் பார்வையை பெறார். ராகுவோடு இணைந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சமாளின்னு இருப்பீங்க. ஆனாலும் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. டென்ஷன் அதிகமாகும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கேர் எடுத்து கவனமாக வேலை செய்யணும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை எல்லாரையும் அரவணைத்து செல்வது நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப் சிப் அப்படின்னு இருக்கணும். புரியுறதா? அனாவசியமாக பேசி வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது. அடுத்தபடியாக இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இழுபறி ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்தாலும் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ரொம்ப நாள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தெரிந்தேள்னு வச்சுக்கோங்க. நல்ல வரன் வீட்டு வாயிற்கதவை தட்டும். அந்த அளவுக்கு பெரிய நாள், அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் கண்டிப்பாக உதவிகளை செய்வார்கள். அதேபோல் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? தூள் கிளம்பி போயிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக ராகு பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். உத்தியோகத்தில் உங்களது தன்னம்பிக்கை பாராட்டப்படும்.
தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் அருமையாக வந்து சேரும். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக ராகு பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அதிக அற்புதமாக செயலாற்றுவார்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். ஒவ்வொரு விதத்திலும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில், அதாவது 4வது இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு நாள். அதேபோல் சொத்து சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகஸ்தர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய திட்டங்களை தீட்டுவீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக உங்களோட தைரியத்தை, வீரியத்தை, உத்வேகத்தை கொடுக்க போகிறார். அதே சமயம் அங்கே ராகு பகவானும் உட்கார்ந்துருக்கார். குருவின் பார்வையை பெற்று இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களை தடாலடி வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி உத்தியோகஸ்தர்களுக்கு தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அதிரடியாக நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரும். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உத்வேகம் தரும் செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மென்மையான சூழல் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக தான் போகிறோம். ரொம்பலாம்
கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஜென்மராசியில் சந்திர பகவான் ராகுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் என்ன ஒரு பெரிய விசேஷம், குருவின் 9ஆம் பார்வை நேராக உங்கள் மேலே விழருது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீணலைச்சல் இருக்கலாம். தொழில் லாபத்தில் கவனமாக இருங்கோ, சரியா? சூதனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பதற்கு கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அமைதியாக செயல்படணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதற்குண்டான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்கப்படுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு செலவை முடிக்கிறதுக்குள்ளேயும் மற்றொரு செலவு டப்புன்னு கதவை தட்டும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது தேவையான செலவுகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அனாவசியமான செலவில் தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் அற்புதமான சில பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தோன்றக்கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கழிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் எல்லாம் திருப்தியை கொடுக்கும். அந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு பண்ணுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6.